திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கன முதல் அதி கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் ஆகிய 9 மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஈரோடு, திருச்சி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிவண்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிவண்ணன், இந்த தகவல் குறித்த விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். வங்கக்கடல்ல நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது அடுத்த 12 மணி நேரத்துல வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து நாம் குறிப்பாக பார்க்க வேண்டும் எந்த பகுதியுமே வட தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேச கடற்கரை இந்த பகுதிகளுக்கு உள்ளே நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தெரிவித்திருக்கக்கூடிய அந்த பயணம் செய்யக்கூடிய வழியாக இருப்பது வட மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள். அதனால்தான் இன்றைய தினம் திருவள்ளூர் மாவட்டம், அதே போல ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு அதிக கனமழைக்கான இந்த ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு இந்த மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது தற்பொழுது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து தமிழ்நாட்டின் நிலப்பரப்புகளின் வழியே உள்நகர்ந்து வட உள் மாவட்டங்கள் வழியாக பயணம் செய்து அதே போல கர்நாடகா வழியாக சென்று அரபிக்கடலை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் காரணத்தினால பல்வேறு மாவட்டங்களுக்கு அந்த கனமழையும், ஒரு சில மாவட்டங்களுக்கு மிக கனமழையும், 2 மாவட்டத்திற்கு அதிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மறுபுறம் ஒரு 5 நாட்களாகவே அரபிக்கடல்ல நிலவி வரக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து லட்சத்தீவிற்கு சுமார் தென்மேற்கே 630 கிலோமீட்டர் தொலைவுல மையம் கொண்டிருக்கிறது. அதுவும் தீவிரமடையும் என்றும் வரக்கூடிய மணி நேரங்கள்ல வானிலை ஆய்வு மையம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மணிவண்ணன்.